வணக்கம். மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம வாழ வைக்கும் சாமியத்தா வாயார பாடுங்கடி. நம் நாடு செழிக்க ஒரு உண்மையான மக்கள் தொண்டன் தேவை. கொண்டு போய் உள்ள வை. ஐயா, தயவு செய்து நீங்களும் கியூ வந்துருங்க. ஓஹோ, என்ன கியூவில் நிக்க சொல்ல? நீ யாரு? அந்த நூத்துக்கணக்கானவங்களை நானும் ஒருத்தன். தம்பி தம்பி, கடை என்னது? சட்டம் பொதுவானது. இவர் யாரு தெரியுமா? பெரிய கான்ட்ராக்டர், லட்சாதிபதி. லட்சாதிபதியா இருந்தானா பிச்சாதிபதியா இருந்தானா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்க எல்லாம் வேலை இல்லாத சோம்பேறிகளா? பாருங்க சார், நிக்கவே முடியாது, பெரியவங்க காத்து கிடக்குறாங்க. ஆபீஸுக்கு போற குமஸ்தா, மில்லுக்கு போற தொழிலாளி, ஆசிரியர், மாணவர்கள், இத்தனை பேர் இங்க காத்து கிடக்கிறது வேலை இல்லாமலையா? ஏன் சார், இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம், அந்த பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமா? இந்த மாதிரி ஆளு ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம நாடு உருப்படும். ஆகா ஓகா பேசுறேன். குழந்தை குட்டியெல்லாம் வீட்டுல விட்டுட்டு வந்த தாய்மார்கள் இருக்காங்க. செல்வி, ராஜா, ஆமா, நல்லா படிச்சீங்களா இன்னைக்கு? நாங்க நல்லா படிச்சோம். நீ நல்ல சண்டை போட்டியா? சண்டையா? ஆமா, நீ சண்டை போட்டுட்டு வருவ, அப்பா சமாதானப்படுத்துவாங்க. இதெல்லாம் நாங்க தினம் பாக்குறோமே. சித்தப்பா சித்தப்பா, ஒரு நாளைக்கு என்னையும் கூட்டிட்டு போய் எங்க சண்டையை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. சண்டையை பார்க்கணுமா? இந்த பாரு, இன்னைக்கு கூட பெரிய சண்டையா போட்டு வந்திருக்கேன் இங்க. ஆமா, அப்பா வரட்டும் சொல்றேன். எனக்கு பிடிச்ச சமையல் பண்ணிட்டு. என்ன சமையல்? கோழியா, மீனா, கௌதாரியா, காடையா? அப்பப்பா, என்ன அவசரம்? சாப்பிட்ட போது உன் தேச துண்டெல்லாம் முடிஞ்சுதா? ஏன் ஊர் ஒம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? நான் குழந்தையாவே இருந்திருந்தா நாட்டுல நடக்கிற கொடுமை எல்லாம் எனக்கு புரியாமே இருந்திருக்கு. பூமிகளுக்காக செவிலர்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன், அவ்வளவுதான். அப்படி ஒண்ணும் இல்லைன்னு, ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டமா, அது ஏன் அப்படின்னு கேட்டேன். இது தப்பா?
அங்கிருந்த யாருக்கும் இல்லாத அக்கறையும் நியாயமும் உனக்கு எதுக்குப்பா? இப்படியே எல்லாரும் கடமை மறந்துட்டா அப்புறம் எப்படின்னு அண்ணே, இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு மத்தவங்களை திட்டதை விட அந்த இருளை போக்குறதுக்கு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களே, அவங்க தானே நாட்டுக்கு தேவையான. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு பெருமை உன்னாலதான் வரணும். நீங்க ஒரு அப்பாவியா? அவன் ரவுடி பையன், அவனுக்கு போய் உதவி செய்றீங்களே. உதவி செய்யறதுல கூட நல்லவனா நன்றி உள்ளவனா பார்த்து செய்யணும்யா. பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கே வெட்டேன் குடிக்கிறேன். மராஜன குடிங்க. சொக்கையில ஊத்திக்காதீங்க. எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல சரக்குதான் ஐயா. அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன என்ன அடங்கிடுச்சா? இல்லையே. அப்ப இன்னொன்னா பயத்துக்கு துரோகம் பண்ணாதீங்க ஐயா. இந்தாங்க. நீ குடுத்துக்கிட்டே இரு, நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு கெட்ட காரியம் செஞ்சு முன்னுக்கு வரணும்னா எப்பவுமே ஒரு நல்ல மனுஷனை முன்னால வச்சுக்கணும் ஐயா. நீங்க இந்த ஆபீஸ் உள்ள வரும்போது கடிகாரம் மணி அடிக்குதா, இல்ல கடிகாரம் மணி அடிக்கும் போது நீங்க உள்ள வரீங்களா? என்ன நீங்க இவ்வளவு கரெக்டா வர்றீங்க? கரெக்டா 10க்கு. அவனவே இந்த ஆபீஸ்ல என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? உட்கார்ந்து இருக்காரு கல்லூரி மங்க மாதிரி. அவன் என்னமா சம்பாதிக்கிறான் தெரியுமா? பணம் வாங்குறான். எனக்கு கூட ரொம்ப பேர் தர்றாங்க. நீங்க தான் ஒண்ணுமே வாங்க விடாம கையை கட்டி புட்டீங்க. வாங்க தெரிஞ்சது கைய வெட்டியே போடும். முதல்ல இந்த மனு மேல ஏதாவது கனமா வச்சுட்டு அதுக்கப்புறம் கனமா அப்படின்னா கனம்னா பணம்னு அர்த்தம். பேசாதே. காசை காட்டுற வரைக்கும் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. முதல்ல எனக்கு தேவை கனம் கனம் கனம். துரை, என்ன இதெல்லாம்? என்னமா கேட்டீங்களே, அதுக்குதான். இந்த ஆபீஸ நீங்க தான் தலைமை குமஸ்தா. எல்லாருக்கும் பாடமா இருக்க வேண்டிய நீங்க இப்படி செய்யறது என்ன நியாயம்? மிஸ்டர், லஞ்சம் வாங்கிறது சட்டப்படி குற்றம். தெரிஞ்சும் அப்படி செய்யுங்க. ஒரு வெட்கமா இல்ல, தலைகுனி வரல, அவமானமா இல்ல? நிஜமாவே நீங்க கடவுள் தாங்க. ஐயோ, கோயிலை கட்டி சிலையாக்கி என்ன பேச முடியாம அந்த துரப்பைய இருக்கிறானே, சேரி பசங்களோட சேர்ந்து கலக்கு கலக்குன்னு கலக்கி உன்னை தொலைச்சு தொலைச்சு. I say you get out. ஐயோ, நம்ம எல்லாம் உள்ள தள்ளிடுவான் போல இருக்குதே. லஞ்சம்ங்கிற பேச்ச கேட்டாலே எரிமலையா குமர்றான். அவ்வளவு பாவியா? முருகா, எப்படிதான் உருப்பட போறாங்க?
அவன் ரொம்ப யோக்கியமானவன் சார். எல்லா வேலைகளையும் கரெக்டா செய்யறவன். இல்லையா இது நாடகம்? உண்மையா பார்த்தா நாடகமா தான் இருக்கு. போயா. பேசாத. தாய் குலத்தை புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த இனத்துக்கே பெரிய கலங்கத்தை உண்டாக்கிட்டே. ஐயா இனிமேலாவது இந்த பொழை பிழைக்காது. உழைச்சு சம்பாதி. உன் புனிதமான உள்ளத்துக்குத்தான் விலை மதிப்பே இல்லை. ஒரு நியாயத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்க. சட்டம் உங்களுக்கு சாதகமா இருந்தா நிச்சயமா நடக்கும். ஆனா சிலர் உள்ள நுழையத பார்க்கும்போதுதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துருது. சார் இப்ப சொல்லுங்க, எது தர்மம் எது நியாயம்? ஐயோ, அவங்க கிட்ட இவன் லஞ்சம் வாங்கியிருக்கான். யார் லஞ்சம் வாங்க? இந்த ஆபீஸ லஞ்சம் வாங்குறது நீ, மோசடி செய்யறது நீ, இந்த ஆபீஸை பாராட்டுறது, ஆபீஸ் ஆட்சியை சும்மா விடுறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இது நடக்குதுன்னு பாக்குறேன். இதெல்லாம் எதுக்கு சித்தப்பா? பொங்கல் வருதுல்ல, அப்ப ஒண்ணு காணமே, ஒண்ணுதான் இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த, ஆனா உனக்கு ஒண்ணுமே வாங்கிக்கலையா சித்தப்பா? அதுக்காக கோவமா? கோவம் நான் ஒரே ஒரு குத்தம் தானே செய்திருக்கேன். நீதிக்கு பயந்து ஒழுங்கா வேலை செய்தேன். நானும் வணங்க தயாரா இருக்கேன்னு. தவறா இருந்தாலும் நேர்மையா பிச்சைக்காரனுக்கு நான் தலை வணங்குவேன். அநியாயமான பணக்காரனுக்கு தலை வணங்கவே மாட்டேன். பாவிகளுக்கு துணை போவதில்லை பெருமை இல்லைன்னு, தியாகிகளோட வழி நடக்கிறதுல தான் பெருமை எல்லாம் இருக்கு. இவன மாதிரி தேச தொண்டர்களுக்கு இந்த உலகத்திலேயே நல்ல இடம் கிடைக்காது. ஆமா, அப்பா அம்மா சொன்னதை நீங்க கேட்கறது இல்லையா ரெண்டு பேரும்? பெத்தவங்க பாராட்டினா தான் மத்தவங்களும் பாராட்டுவாங்க, தெரியுமா? உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகள்.
நீ குரல் போல வாழு. மெய்யான அன்பே தெய்வீகமாகும். தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர். நெஞ்சிலே குத்து வைப்பா. ரிக்ஷா சீக்கிரம் வாப்பா. மக்கள் கொள்கை மக்கள் ராமச்சந்திரன் வாழ்க்கை நாங்கள் மறக்க முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் வாழ்க்கை ராமச்சந்திரன் வந்து ரிக்ஷா தொழில் செஞ்சது. ரிக்ஷா விட்டவர் ரிக்ஷா விட்டா அவர் தான். ரிக்ஷா உழைப்பாளி. நாங்கள் வந்து உழைப்பாளி. நாங்கள் வந்து உழைப்பாளி. ரிக்ஷாக்காரை பணம் வந்தாலும் அவர் தான். ரிக்ஷாக்காரை பணம் வந்தாலும் ரிக்ஷா ஓட்டுவோம் நாங்கள் தான். உழைப்பாளி. நாங்கள் வந்து அதுக்காக படத்துக்கு வருவோம். நாங்கள் வந்து மற்ற தலைப்படை எந்த படம் போட்டாலும் அந்த படத்துக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் ஏன் தலையப்பட கொள்கை வராது வராதுங்க. எம்ஜி ராமச்சந்திரன் கொள்கை வராது. மனுஷனுடைய உயிரை கள்ள மாசல் கவனித்தாங்க. இங்கே லஞ்சமா? யார் அது? ஆமா, நானும் உங்களை போல பணக்காரனாக வேண்டாம். நீ மட்டும் சரியன்னு சொல்லு. உன்னை உப்பரிகளை குடியேற்றி உல்லாசத்துல மிதக்க வைக்கிறேன். நிறுத்துங்க. என்னையும் உங்களை மாதிரி அயோக்கியம் நினைச்சீங்களா? விதி இல்ல உங்க சதி. நீங்கெல்லாம் மனித உரிமை நலமாற்றம் பயங்கர பேய்கள். பச்சரத்தம் குடிக்க காற்று வாங்க. ஐயோ, அந்த தியாகிகளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோசிக்க. அதிகமா பேசாது. ஏன் என் நாக்கு அசைஞ்சா உங்க எல்லாருடைய முதுகலையும் சவுக்கடி விழுதா? நான் நினைச்சா உன்னை இப்பவே இங்கேயே தவிடுபடி ஆக்க முடியும். போறேன். உங்க எல்லாரும் முச்சம் நிக்க வச்ச பேசாத. இங்க பேச மாட்டேன், வெளியே பேசுறேன். மக்கள் மத்தியில உங்களை பத்தி பேசுறேன். உங்க சுயரூபத்தை அம்பலப்படுத்துற வரைக்கும் உங்க பக்கத்தை நான் இருப்பேன். உங்களுக்கு முடிவு வைக்க வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. நீங்க நினைச்ச மாதிரி தெய்வம் என்ன நல்லவங்க போவேன் திடீர நச்சுப்பாம்.
உங்க பக்தி உண்மையை மறைக்குது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அண்ணே, நாளைக்கு கொண்டு போறோம். போகாத சித்தப்பா, போகாத சித்தப்பா. என்னை விட்டு போகாத சித்தப்பா. நீங்க எங்க இருந்தாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். நாங்களும் வரோம் சித்தப்பா. நல்லா இருங்க தலைவா. நாங்களும் வரோம் சித்தப்பா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கூடாதுமா, அப்பா அம்மா சொன்னபடி கேட்டு நடக்கணும். நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணுமா? நல்லா படிங்க. அழக்கூடாது. தம்பி, நீ ரொம்ப நல்லா இருப்ப. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. வயிற்று பசிக்குது, ஏதாவது இருந்தா கொடுப்பா. எனக்கு எல்லாம் தெரியும். நல்லவங்களுக்கு தான் எப்படி எல்லாம் சோதனை வரும். எங்க சேரி ஜனங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் எப்போதும் உங்க பேச்ச கேக்குறேன். எங்க சேரியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தெய்வம் மாதிரி கவனிச்சுக்குவாங்க. வாங்கய்யா. உங்க உழைப்ப நான் எப்படி வாங்குறது? நான் வேலை செய்யணுமே. நீங்க பாடம் சொல்லி கொடுங்க. பசிய தீக்கிறவங்களுக்காக பார்த்து ஓட்டு போடுங்க. யாருக்கு இங்க ஓட்டு போடுறது? சமயம் வரும்போது ஐயாவே சொல்லி கொடுப்பாரு. இப்ப விடுங்க. வாங்க ஐயா. எல்லாம் சொன்னீங்க ஐயா. எந்த தியாகத்தையும் செய்ய பாண்டவர் வந்தவன் தானா? ஏய், 100 என்ன 1000 என்ன லட்சம் பேர் கூட்டி வந்து படம் எடுத்தாலும்
இந்த மண்ணுல இருந்து என்னை பிரிக்கவே முடியாதுடா. இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவங்க இருக்காங்க அங்கெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.